அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. அட 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 அடா! பார்க்க கண்கொள்ளா காட்சிங்க. நம்ம பைரவி இப்பவாது மனசு மாறுனுச்சே! ஆனா ஆமாங்க. இப்பவும் மனசு மாறலன்னா, அப்புறம் கதை முடிய போதுல. யாரும் எதிர்பார்த்த தருணம். அந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படபடப்பா இருக்குதுங்க. கதை முடிய போது. என்னமோ தெரியல. எப்படா முடியும் அப்படின்னு நெனச்சோம். ஆனா இப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. காப்பாத்திட்டாரு ஆறுமுகம். ஓடி வந்து கட்டி புடிச்சு கிஸ்ஸ குடுத்து, ஐ லவ் யூ டா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தா, எனக்கு போக விருப்பம் இல்ல. இதுதான் கொஞ்சம் ஈகோ பிடிச்ச பிள்ளை. நீ கால்ல விழுந்தில்ல. நீனாவது மனசு மாறி, அப்ப என்ன ஏத்துக்கிட்டியா பைரவி? அப்படின்னு இந்த பக்கியும் கேட்க மாட்டேங்குது. அந்த பக்கியும் புருஷன் நம்மள காப்பாத்திட்டான். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா குற்றச்சாட்டும் அவன் தான் சஞ்சய் தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சு. கால்ல விழுகாட்டி பரவால்ல. கட்டியாவது பிடிக்கானா? எனக்கு போக விருப்பம் இல்ல அப்படின்னு ஒரு கோடு வேடு குடுக்குது. அதுக்கப்புறமும் இந்த பக்கி, நீ வேணாம். உன் ஆசைய நிறைவேத்திக்கோ. உன் லட்சியத்த நிறைவேத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்னு அங்க கொண்டோய் தங்க வைக்கிறாங்க. சஞ்சயும் ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டு வராரு. அவன் பாவம் இல்லையாங்க. பாவம்லாம் பார்க்கக்கூடாது. ஆனா நெறைய இடத்துல சிவாக்காக நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவன் எமகாதன் எப்படியும் தப்பிச்சுக்குருவான். இப்ப கொண்டாந்து தங்க வைக்கிறாரு. பைரவினால போக மனசு இல்ல. "இல்ல ஆறுமுகம், நான் போகல. எனக்கு பயமா இருக்கு" அப்படிங்கிறாங்க. "எதுக்கு? என்ன?" "எனக்கு எனக்கு எங்கேயுமே புடிக்கல. எனக்கு நம்ம வீடு தான் புடிச்சிருக்கு." "அப்ப மாட்டேன்னு சொன்ன. இப்ப எப்படி புடிச்சிருக்குன்ன?" "அப்போ அவன் கெட்டவன்னு தெரிஞ்சதுனால நம்ம வீடு புடிச்சிருக்கா?" "இல்ல ஆறுமுகம், நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லட்டுமா?" "என்ன?" உன்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. என் பேச்ச மீறிட்ட. அத விட கடைசியா மாட்ட விட்டு மேய்ச்ச பாத்தியா? அதுதான். மத்தபடி நீ அடிப்படையில நல்லவன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆறுமுகம். சரி இப்ப அதுக்கு என்ன? நீ என் கால்ல விழுந்து அழுதில்ல. அப்பவே உன்னைய கட்டி புடிச்சு லவ் யூ டா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை இருந்துச்சு தெரியுமா? ஆனா எனக்கு ஈகோ. அதான் நான் கிளம்பி போனேன். இப்ப அதுக்கப்புறம் அவன் கெட்டவன்னு தெரிஞ்சிருச்சு. என்னை வந்து கரெக்ட்டா என்ன காப்பாத்திட்ட பாத்தியா? அதுதான் உண்மையான காதல்ங்கிறது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆறுமுகம். இதுக்கு மேல நான் என்னதான் சொல்லணும்? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில இறுக்கி பிடிக்கிறாரு பாருங்க. நிமிர்ந்து பார்த்தா கட்டி புடிச்சுறாரு ஓடி வந்து. "அடி பாவி! கால்ல விழுகையிலே உன் காதல சொல்ல வந்தியாடி? ஏன்டி சொல்லல?" "நான் அதான் சொன்னேனே ஈகோ" அப்படின்னு சொல்லி இறுக்கி கட்டி புடிச்சு ரொம்ப சந்தோஷம் ஆகுறாங்க. சரி, நீ கிளம்பு." நானும் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. ஆறுமுகம், "என்னடி இவ்ளோ கட்டி பிடிச்சுட்டு மறுபடியும் அங்கே போறேங்கிற?" "ஆமா, நீ தானே என்னைய சாதிக்க சொன்ன. நான் சாதிக்கிறேன். நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்துக்கிறேன். நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளுக்க போகுது இந்த பைரவி. ஆறுமுகம் இங்கிட்டு திரும்பி, "அடிப்பாவி! ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீ சாதிடின்டு. அதுக்காண்டி என்னைய இப்படி கழட்டி விட்டாளே! கட்டி புடிச்சதெல்லாம் அப்ப நன்றி கடனா? பைரவி, நீ உண்மையிலேயே போறியா?" "ஆமா, நான் போறேன்" அப்படின்ட்டு வாடின்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போ வேண்டியது தானே. பாரு முட்டாள், முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது கண்ணாடில கரெக்ட்டா பார்க்குறாரு. 2 பேரும் இவரு வெளியில போறாரு. உள்ளுக்குள்ள இருக்காங்க. "ஐய்யய்யோ! போறானே! ஏய் பைரவி! உனக்கு என்னடி அவ்ளோ ஈகோ? எவ்வளோ பெரிய எமகாத செயலு கொலபாதகம் செஞ்சா சிந்து. அவளையே மன்னிச்சு அந்த குடும்பமே ஏத்துக்குச்சு. இவன் என்ன பண்ணான்? அம்மா பேச்ச தட்டாம அம்மாவுக்கு மதிப்பு குடுக்குறவன் பொண்டாட்டியும் மதிப்பான்னு சொல்லுவாங்க எங்க அம்மா, அப்பா சொல்லுவாங்க. அந்த மாரி அவன் நம்மளையும் நல்லா வச்சுப்பான். அம்மாவுக்காக தானே நம்ம கழுத்துல தாலி கட்டுனான். அந்த ஒண்ண தவிர அவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்? ஐயோ! அவன விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. போடி பைரவி போ!" அப்படின்ட்டு வேகமா அவ திரும்பி வாராங்க. "ஆறுமுகம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவர் காருக்குள்ள ஏற போனவரு, என்ன பைரவின்னு ஓடி வர 2 பேரும் நச்சுன்னு கட்டி புடிச்சுட்டு, கிஸ்ஸா கிஸ்ஸா பட்டுட்டு முத்த மழைய பொழிஞ்சுட்டு 2 பேரும் கிளம்பி கார்ல ஏறி வாராங்க. வீட்டுக்கு வந்தா டீன் கார் சத்தம் கேட்குது. கதவ தொறந்து வெளியில இறங்கி போனா எல்லாரும் வாராங்க. பார்த்தா ஆறுமுகத்துக்கு பின்னாடி பைரவி நிக்குது. "என்ன ஆறுமுகம்?" அப்படின்னா டங்கின்னு ஒதுங்குறாங்க. பைரவி, பைரவி அன்னபூர்ணி தாங்க அவ்வளோ ஒரு குஷி. சிந்து, சிவா எல்லாரும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. "என்ன பைரவி போனியே! எங்க வீடே களை இழந்து போச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா" அப்படிங்கிறாங்க எல்லாருமே. ஆறுமுகம் பார்க்குறாங்க. "என்ன பார்க்குற?" அப்படின்னு பைரவி கேட்க, "எங்க அம்மா சும்மா சொல்லுது களை இழந்து போச்சுன்னு. அங்கங்கே சீரியல் பல்பு எல்லாம் செட்டு போட்டா பளிச்சுன்னு வந்துரும் தானே!" "அட பாவி உன்ன" அப்படின்னு பைரவி விரட்ட அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. அப்ப சிந்து, சிவாவும் புடிச்சு புடுறாங்க ஆறுமுகத்த. புடிச்ச கையோட "புடி, புடி" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா என்ன உனக்கு அவ்ளோ திமிரு?" அப்படிங்கையில, சிவா என்ன பண்றாரு, "பைரவி நல்லா அடிங்க" அப்படிங்கிறாங்க. அப்புறமா சிந்து வந்து, "தேங்க்ஸ் பைரவி. நீ எங்க போயிருவேன்னு நான் பயந்துட்டே இருந்தேன்" அப்படிங்கிறாங்க. என்னால இருக்க முடியல. நடந்தது தெரியுமா?" அப்படின்னு நடந்தத சொல்ல ஆடி போறாங்க. அன்னபூர்ணி, "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு கேட்க, "ஆமா அத்த. கரெக்டான நேரத்துக்கு உங்க புள்ள மட்டும் வரலைன்னா, இந்நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அப்பவே தான் நான் சொன்னனே. அவன் சொன்னானே." சிந்துவும் சொல்லுது, "பாத்தியா பைரவி, நான் சொன்னேன்ல ஆறுமுகம் மச்சான் ரொம்ப நல்லவர்ன்னு." அப்ப அவங்க அப்பா, அம்மாவும் வந்துடுறாங்க. "அப்பா சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆறுமுகம் மாரி தேடுனாலும் கிடைக்காதுன்னு. இப்ப புரியுதா?" அப்படிங்கிறாங்க. "அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் கெடுதல் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் அத மீறிட்டேன். நான் அத கேட்கல, நம்பல. உண்மையிலேயே அவரு நல்லவரு தான்ப்பா உங்க மாப்பிள." அப்படிங்கிறாங்க. சிந்து வராங்க.
இப்ப 2 பேருக்கும் டெஸ்ட் வைப்போமா? அப்படிங்கல. என்ன ஆறுமுகம் மச்சான் நல்லவரா? சிவா டாக்டர் நல்லவரா? அப்படிங்கல. பைரவி பாக்குது. தெரியலையே அப்படிங்கிறாங்க. என்ன இது நாள் வரைக்கும் ஆறுமுகத்த கெட்டவன், கெட்டவன் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நல்லவர்ன்னு ஆயிடுச்சுல, நல்லவர்ன்னு சொல்லு அப்படிங்கல. சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், டாக்டரு நல்லவர் அப்படிங்கிறாங்க. உன் புருஷன நீ விட்டு குடுக்காம சொல்றியாக்கும் அப்படின்னு மச்சான் சொல்ல, மச்சான் இருங்க மச்சான் நான் சொல்றேன். என் டாக்டரு நல்லவரு. ஆனா ரொம்ப நல்லவர்னா ஆறுமுக மச்சான் தான் அப்படின்னு சொல்ல, சிவா அடிப்பாவி என்னடி உன் புருஷன்டி நானு அப்படிங்கிறாங்க. இல்ல டாக்டரே நீ நல்லவன் தான். ஆனா ஆறுமுக மச்சான் பட்டார்ன்னு ஏதாவது கேட்டா நீனாவது வீட்டுக்கு வேணுமா அப்படின்னு யோசிச்சு பண்ணலாம். ஆனா அவரு எதையுமே யோசிக்க மாட்டாரு. நல்லது மட்டும் டக்கு டக்குன்னு செஞ்சுருவாரு. ரொம்ப நல்லவர் தெரியுமா? அதனாலதான் அப்பாவுக்கு ஆறுமுக மச்சான விட்டு கொடுக்க மனசே இல்ல. அப்புறம் ஏன்டி அவன கல்யாணம் பண்ணிக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்தா என்னடா? ஆ அது என் மனசுல வந்து லவ் உன்னால தானே பண்ணேன். ஆறுமுக மச்சான பண்ணலையே. அப்போ அப்போ அப்படிங்கிறாங்க. என்ன அப்போ அப்பன்னா, லவ் பண்ணாங்கறக்காண்டி நல்லவங்க யாரு, கெட்டவங்கன்னு கரெக்ட்டா சொல்லணும். ஏய்! நான் கெட்டவன் நெனைக்கிறியா? மச்சான் டாக்டரே நான் கெட்டவன் நீ சொல்லல மச்சான். என்னது மச்சானா? ஆமா. இனிமே டாக்டர கட் பண்ணிட்டேன். நீனு மச்சான், அவங்க பெரிய மச்சான், நீ சின்ன மச்சான். டாக்டரே நீ நல்லவன் தான் மச்சான். உன் மேல காதல் இருக்கு மச்சான். அவர் மேல பாசம், அன்பு, நல்ல மதிப்பு இருக்கு. ஆறுமுக மச்சான் ரொம்ப நல்லவரு தெரியுமா? எனக்கு சின்ன பிள்ளைலருந்தே தெரியும். ஆனா காதல் மட்டும் அவர் மேல வரல. உன் மேல தான் மச்சான் வந்துச்சு. அப்படின்னு சொல்ல பைரவி பாக்குது. சிந்துவே நீ இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்கியாடி என் வீட்டுக்காரர. நான் தான் தப்பாலாம் நீ புரியல. எவ்ளோ இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஒருத்தி இருந்தாளே ராணியா, வள்ளியா, அவ விஷயத்துல நீ மச்சான காப்பாத்தி கூட்டியாந்துருக்க. அது என்னால கூட முடியாது. நீ தான்க்கா உன் காதல் பெஸ்ட்டுக்கா. நீ போய் மச்சான் நீ உன் காதல் பெஸ்ட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க சிந்து. பைரவி ஓடி போய் ஆறுமுகத்த கட்டிக்கிறாங்க. இங்கிட்டு சிந்து சிவா கட்டிக்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு சந்தோஷம். மகா வந்து பாக்குது, நிக்குது. என்ன வீட்டுக்குள்ள வரணுமா? வா. சிந்துவ ஏத்துக்கிட்டா நீ உள்ளக்க வா அப்படிங்கிறாங்க. என் தம்பி இருக்கானே, உன் தம்பி எப்படி ஏத்துக்க முடியும்? என் புள்ளைக்கு எவ்ளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. மகா மட்டும் வெளிய நிக்குது. சிவா என்ன பண்றான்? பெத்த தாய் இல்லையா? பெரியம்மா பாவம் எங்க அம்மா. அவங்க உள்ள கூப்பிடுங்க. அப்பாடா! பெத்த வயிறு இன்னைக்காவது குளிர வச்சியே அப்படின்னு சொல்லிட்டு வெளிய நிக்குதா, அப்படியே மெல்ல எட்டி பாக்க, அன்னபூர்ணி வேற வழி இல்ல. என் புள்ள சொல்லிட்டான். அதனால நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். வா மகா அப்படிங்கிறாங்க. உள்ளார வருது அப்படியே. ஆனாலும் பைரவி மன்னிக்கலங்க. இந்த ஜென்மத்துக்கு உன்ன நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. ஏன்னா, என் புள்ள கதற கதற துடிக்க துடிக்க தாலி கட்டுனான்னு சொல்லி அசிங்கப்படுத்துனடி. அதுக்கு இந்த ஜென்மத்துல உனக்கு மன்னிப்பே இல்லடி அப்படிங்கிற மாரி பாக்குது. பார்வையிலே புரிஞ்சுக்கிறது சிந்து. என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய அத்தை மனசுலயே இடம் பிடிச்சேன். உங்க மனசுல நான் இடம் பிடிப்பேன். நீ தாண்டி என் மருமகன்னு சொல்ல வப்பேன் அப்படின்னு கண்ணால சொல்ல, ஏய் மாமியா கிட்ட பேசுற நேரமாடி, புருஷன்ட்ட கண்ணால பேசுடின்னு சிவா சொல்ல, அவரும் கண்ணாலே சொல்ல, வா மாமா, வா மச்சான். நம்ம 2 பேரும் பேசாம வேற யாரு பேச போறா? அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரே என்னது டாக்டரா? இப்பதான் மச்சான்னு சொல்லுவேன்னு சொன்னேன். ஓ சாரி. மச்சான் எனக்கு கொஞ்சம் ஹார்ட் டப்பு டப்புன்னு துடிக்குது. கொஞ்சம் வச்சு பாக்குறியா? அப்படின்னு உன் கைய வச்சு பாக்குறியா? அப்படின்னு சொல்ல, என்னது கைய வச்சா? இல்ல டாக்டரே இந்த டெத்தஸ்கோப் அத வச்சு பாருடா மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. பைரவி தூக்கிட்டு ஆர்வம் போயிறாரு. அன்னபூர்ணி சிரிக்கிறாங்க. மகா மட்டும் அப்படியே வயிறெறிஞ்சு போய் நிக்குது. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பா கதை இப்படித்தான் முடியும். நல்லபடியா சுபம்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவர்களே. தேங்க் யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.